வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 12, 2024, 12/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 8:31 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி காலை 7:14 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், மீனத்தில் புதன், ராகு, சந்திரன். இன்று இரவு 8:29 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது இரவு 8:29 8:29 PM சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 8:29 முடிவடைந்து கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு மன உளைச்சல் அல்லது தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். அதாவது நீங்களா வேண்டாத விஷயத்தை யோசித்து கவலைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயம் 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால, அதுவும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்புகள் கரையும். அதாவது வேண்டாத விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க, அல்லது சந்தோஷத்திற்காக வீட்டில் அதிகமான விலை கொடுத்து பொருட்களை வாங்கி உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள், வியாபாரத்தை பற்றிய கவலைகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கவலையும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத, உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். வீணாக கவலைப்படுறீங்க, அவ்வளவுதான். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும், நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 8:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பகல் முழுவதும் வீணா அலைச்சல், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது, வருமானமும் இருக்காது. அதனால் உங்களுக்கு நேர விரயம், பொருள் விரயம் ஏற்படும். ஆனால் இரவு 8:29 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குருவோடு இணைந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பு ரீதியான, உத்தியோக ரீதியான நல்ல செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் தேவையற்ற விஷயங்களுக்காக உங்களை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண வைப்பாங்க. கடைசியில் அவர்களுக்கு எந்த லாபமும் இருக்காது, உங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது. பொருள் விரயம் ஏற்படும். இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ண விரயங்கள், தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய தராதரத்தை குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷபராசி. எதிர்பார்ப்புகள் கூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய நீண்ட நாள் கனவு, அது நடைபெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் இருக்காது. தாயாரின் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும்.
இரவு 8 மணி 29 நிமிஷத்துக்கு மேலே வீண் கவலைகள் அல்லது செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகள் மூலமாக உங்கள் வீட்டுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவுகள், இல்லை குழந்தைகள் பொன் குழந்தைகளாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுற செலவு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தவறான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மன நிம்மதியான சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்வதன் மூலமாக குடும்பத்தாரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி அதே வேலையை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் அதை இன்முகத்தோடு சந்தோஷமாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். இரவு 8:30 மணிக்கு மேலே குரு சந்திரன் சேர்க்கை சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள், வீடு கட்டுவது, 2 வீலர் வாங்கிறது, கார் மாற்றுறது, இப்படி ஏதாவது ஒரு பொருள், விலையுயர்ந்த பொருள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். பெருமிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். பகல் முழுவதும் மரியாதைகள், சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள் ஏற்படும். 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு. அப்படிங்கிறதுனால சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உழைப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த உழைப்பின் காரணமாக இன்று இரவுக்கு மேல் மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினர் சந்தோஷமாக செயல்படுவார்கள். குடும்பத்தினரின் அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு வியாபாரிகளுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான முடிவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன நிறைவையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய யோகம் ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேலே மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை உங்களுக்கு கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி வரைக்கும் உங்கள் பேரில் ஒரு தப்பு அபிப்பிராயத்தை வளர்த்து கொண்டிருந்த உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்ஸ் உங்கள் பேரில் மரியாதையை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்வதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மரியாதைகள் கூடும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்காரே அப்படிங்கிற கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தினால லாபம், தொழிலினால லாபம், உறவினர்களால் லாபம், தந்தையால் லாபம். தந்தை வழியில் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதில் வெற்றி கிடைக்கிறதுனால அதன் மூலமாக லாபம். குடும்பத்தாரால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் குடும்ப தொழில்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடிய யோகமான நாள். கடக ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு. இன்று இரவு 8 மணி 29 நிமிஷம் வரைக்கும். அதன் பிறகு தசமஸ்தானத்துக்கு வர்றார். பாக்யஸ்தானம்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் வளர்பிறை சந்திரன் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்.
அதுவும் 3ஆம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் சில அனுகூல பலன்கள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கூட ஏகப்பட்ட வாக்குவாதம், வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டைன்னு இருந்தது. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளாக கிட்டத்தட்ட முந்தானத்திலேருந்து உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மத்தியஸ்தம் யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணி உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி செய்வார்கள். குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், வருமானத்தை ஏற்படுத்தும், தன லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்தும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி குழந்தைகளுக்காக இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று திடீரென்று மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் இருந்து வந்த செலவுகள் குறையும். தந்தையால் ஏற்பட்ட மனக்குமுறல்கள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக நீங்கள் எடுத்த முடிவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தேவையில்லாத பேச்சுக்களை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த பேச்சுக்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்கள் நட்சத்திரநாதன் சனியின் பார்வையில் இருக்கிற குருவோட சந்திரன் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு யூ வில் பி ஃபீலிங் லோ. மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பகலில் அலைச்சலும் மாலைக்கு பிறகு சந்தோஷமும் அனுபவங்களும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் 8ஆம் இடத்துல. பொதுவாக ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தால் கெடுபலனை கொடுக்கும். நீச்ச கிரகம் கெடுபலனை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் ஏகப்பட்ட பணக்குழப்பம், மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பம், தடுமாற்றம், செயல்பாடுகளில் மந்தத்தன்மை, உத்தியோக ரீதியாக தடுமாற்றம், இப்படி சிம்மராசி நண்பர்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதில் 10ஆவதுக்கு அக்கம் பக்கத்தினர் உங்களை பற்றி தப்பாக பேசுறது, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுறது, இப்படி மனக்குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல், இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்று இரவுக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி ஏதோ ஒரு ரகசியத்தை பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே தான் தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, ஆரோக்கிய பிரச்சனை என்னங்கிறத உங்ககிட்ட கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அடுத்தவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்று பகல் முழுவதும் மன உளைச்சலும் சஞ்சலங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் இரவு 8 மணிக்கு மேல் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர் எல்லாருக்கும், குழந்தைகள் போன்றவர்கள் விஷயத்தில் கூட உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், பணக்குழப்பம் ஏற்படும். தடுமாற்றமான வார்த்தைகள் காரணமாக அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவீர்கள். நீங்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஒரு வார்த்தையை. அது கேட்குறவங்களுக்கு தங்களை சொல்கிறதா இருக்கும். ஆனால் அவங்க நீங்கள் சொல்கிறது யாருக்கோ அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. தங்களை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இரவு 8 மணி 29 நிமிஷம் வரைக்கும். அதன் பிறகு பேசினா கூட ஓரளவுக்கு சமாளிக்கலாம். நிதானமான வார்த்தைகளை பேசுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சக பணியாளர்கள் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயத்தை மேலதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையும். குறிப்பாக மேலதிகாரிகளும் தவறான எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக இருப்பது நல்லது.
இன்று இரவு 8 மணிக்கு மேல் ஓரளவுக்கு சமாதானம் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தவறுக்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். யாராவது உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறாங்கன்னா அது நீங்கள் செய்த காரியமாக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி இது அடுத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட யோசனையை உண்டு பண்ணுங்கிறத எண்ணத்தை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு செய்கிறது நல்லது. இன்று பகல் முழுதும் மட்டுமல்ல, இரவு 8:30 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் தைரியத்துக்கு குறைவு இருக்காது. மன தைரியம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற தவறான எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தவறான பிம்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அவரோடு சேர்ந்த சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் சிறு குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழப்பத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் 2 பேரும் வெளியில் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. நிதானமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசின அடுத்த 5வது நிமிஷம் 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் படபடப்பாக ஏற்படுத்துறது அல்லது அவசர முடிவாக இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இது வியாபார விஷயத்திலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் குழந்தைகளின் பிடிவாத குணத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். இரவு 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால வருமானம் வந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படித்த எதிரிகள் உருவாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம எதையாவது பேச போக அது அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறது. அதனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இதனால் நீங்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. அரசு அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், அரசு துறை சார்ந்த நிறுவனங்களுடன் பேசும் பொழுது கவனத்துடன் பேசுவது நல்லது. இரவு 8 மணிக்கு மேலே 8 மணி 29 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால இரவு 8:30 மணிக்கு மேலே வேண்டாத பேச்சுக்களை பேசுவது அல்லது வேண்டாத உணவு வகைகளை சாப்பிடுவது போன்ற விஷயங்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுடைய ஆன்மீக நாட்டமா குடும்பமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் திடீர் மந்தத்தன்மை அல்லது நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாள். இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பகல் வேளையில் உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸை, நல்ல நண்பர்களை உருவாக்கி தரும். ஆனால் அதே முடிவு சாயந்தரம் 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால தேவையில்லாத மன வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவறுங்கள். சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சில சமயம் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று இரவுக்கு மேல் உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. செலவுகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குது. குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. இடமாற்றம் ஏற்படும். ஒன்றா வீடு மாற்றம் ஏற்படும் அல்லது வேலை மாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. மரியாதைகள் கூடும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருமணமான தம்பதிகளுக்கும் சரி, நீண்ட நாட்களாக திருமணமான தம்பதிகளுக்கும் சரி மன நிறைவும் சந்தோஷமும் அந்யோன்யமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். இடமாற்றத்திற்கு காரணமாக இருந்த அந்த வேலை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தை கொடுத்து நல்ல அன்பாளர்களை, பண்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உறவுகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது பெரிய செலவாக இருக்காது, ஆனால் சின்ன சின்ன செலவு தான் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. அடுத்தவங்க குறிப்பாக மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகாரிகள்கிட்டே இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறீங்கன்னா அப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு அடுத்தவங்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். இன்று மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் வருகை, சந்திப்பு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவுகள் குறையும். கடல் கடந்த பயணமோ அல்லது வெளியூர் பிரயாணமோ முடிந்து மீண்டும் சொந்த ஊருக்கு, சொந்த இடத்துக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சனி பயிற்சி ஆனதுலேருந்தே 2023 ஜனவரியிலேருந்து குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும், அல்லது தந்தை வழி உறவினர்களின் ஆரோக்கிய செலவுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சுப நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் ஏற்படுத்த முடியாது, பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான நேரம். அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் தேவையற்ற செலவுகளையும் தவிர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவடைந்து சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகள்லாம் மறையறதுக்கு உண்டான நேரம். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் அல்லது அலுவலகம் சார்ந்த வளர்ச்சி பணிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு 8 மணிக்கு மேலே திடீர் முடிவுகள் எடுத்து புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளின் தேவைகளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை, குடும்பஸ்தானாதிபதியோடு சந்திரன் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இணையக்கூடிய நேரம் இது இன்னைக்கு ராத்திரி. அதுக்கப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, படிப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி, உத்தியோகஸ்தர்களுக்கு வளர்ச்சி, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி, இப்படி எல்லாருக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கௌரவம் மட்டும் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. உங்களை விட பெரிய சாதாரண விஷயம் பண்ணினவங்களுக்கெல்லாம் பெரிய மனிதர்களின் சிபாசு கிடைக்கிறது, ஆனால் உங்களுக்கு கிடைக்கலையேன்ட்டு இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க. குரு பயிற்சியானதற்கு பிறகு அனைத்து மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பொறுப்புகளில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது எல்லாம் அடுத்த மே மாதம். ஆனால் இப்போ அதுக்குண்டான அஸ்திவாரத்தை போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை. அதனால் தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் குழப்பத்திற்கு குறைவு இருக்காது. இந்த குழப்பம்தான் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். கலங்கின குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பதிலீடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு
சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி வைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மந்தத்தன்மையான செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பகல் முழுவதும் குழந்தைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அல்லது வியாபாரத்துக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகளின் சந்தோஷத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதனால் அலைச்சலை சந்திப்பீர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. இது வேலை விஷயமா இருக்காது, தொழில் விஷயமா இருக்காது. ப்ரொஃபஷனலாக இல்லாமல் பர்சனலாக எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியும் மதிப்பும் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். அலைச்சல் இருக்கும். எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுறோமோன்ட்டு உங்கள் மனசில் எண்ணத்தை ஓட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன சஞ்சலம் ஏற்படும். தந்தை வழியில் சிறு சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக, அதுவும் குறிப்பாக தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா, தங்கையோ அக்காவோ இருந்தால், குறிப்பாக தங்கை இருந்தாங்கன்னா தங்கைக்காக உங்களுக்கு மன உளைச்சலும் அலைச்சலும் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற உங்களுடைய தேவைக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதில் தாமதம் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி. இன்று இரவு 8:29 வரைக்கும் மனசில் தைரியத்தை தரக்கூடிய தந்தை வழியில் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். பண வருமானம் ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் அந்த பதட்டம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான கெடுபலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இரவு 8:29 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குருவோடு இணைகின்ற காரணத்தினால, அதுவும் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிப்பு, கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை, பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எதிரிகளால் உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் இருக்கு. அது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மனோபலத்தின் காரணமாக அந்த எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் வேண்டாத பேச்சுக்களை பேசுறதை குறைச்சிக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணனா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட நபர். நீங்கள் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்ல செய்தி வந்திருக்காது. அதே நீங்கள் லேட்டாக ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி வந்து வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நாளைக்கு காத்தால வந்து பாருங்க அப்படிம்பாங்க. அங்கே போனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடியாக இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, சொத்து கைக்கு வரதுல பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அதில் பிரச்சனை இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்குது, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு
சித்தாள் பெரியாள் வேலை பண்ணினா கூட, மேஸ்திரி வேலை பண்ணினா கூட இன்று அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி. 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அனுபவங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய அனுபவங்களாக இருக்கும். புதிய நபர்களின் சந்திப்பு, புதிய நண்பர்களின் வருகை, புதிய உறவுகளின் வருகை போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக கடந்த ஒரு 1.5 வருஷமா நீங்க பட்ட அவஸ்தை போதுங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா வேலை விஷயமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா பணப்பற்றாக்குறை உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே சமயம் எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள்னா 8ஆம் இடத்ததிபதி புதன் நீச்சமா இருக்கிறதுனால எதிரிகள் குறைந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுக்கு திடீர் நல்ல செய்திகள், வருமானம், உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். செலவுகள் இருக்கு, ஆனா என்ன விரயங்கள் தான் செலவுகளா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய எதிரிகள், அபிஷியல் எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவர்கள் உங்க இருக்கிற இடத்த விட்டு, உங்க ஆஃபீஸை விட்டு வேற ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான நேரம். இதனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். எதிர்வாழினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். எந்த நபர் உங்களுக்கு உங்க பேர்ல குற்றம் சுமத்தினாரோ அதே நபர் எதிர்க்க யாரை வச்சு குற்றம் சுமத்தினாரோ அந்த லேடியோ அந்த மேலோ வந்து உங்களுக்கு சாதகமா பதில் சொல்லிட்டு போவாரு. இதனால உங்க பேர்ல இருந்த கெட்ட பெயர் நீங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். மன நிறைவும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் புதன் சேர்க்கை காரணமாக கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் ஏற்படும். உடம்புல அசதி இருக்கு, வியாதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது எதுவும் கிடையாது. தைரியமா இருங்க. உங்க உடம்புல இருந்த வியாதி எல்லாம் பறந்தோடுவதற்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 நாள். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. 13ஆம் தேதி ராத்திரி சூரிய பயிற்சி நடக்கும் பொழுது உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். மன தெளிவு ஏற்படும். தெளிவான சிந்தனையின் காரணமாக கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய நண்பர்களின் உதவியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படாது. இரவு 8:29 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் கடன் பிரச்சனைகளில் தெளிவையும் ஏற்படுத்தி நல்ல செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. குறிப்பா நீங்க பண பரிவர்த்தனை, பணம் சார்ந்த தொழில் பண்றவராக இருந்தா பணம் கொடுக்கல் வாங்கல், இல்லை இன்சூரன்ஸ், இல்லாட்டி கன்சல்டிங், அந்த மாதிரி தொழில் பண்றவராக இருந்தா இன்னைக்கு வருமானம் அதிகரித்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கிறதுனால இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வருமானத்துக்கு குறைவில்லை. வீட்டில் வண்டி வாகன அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால வண்டியில போகும்பொழுது கொஞ்சம் கவனமா போறது நல்லது. அரசாங்க மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் மன தெளிவு ஏற்படும். நம்ம உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நம்ம செஞ்ச தப்பு எதுவும் தப்பு கிடையாது, நம்ம நியாயமாக தான் பண்ணியிருக்கோம், நேர்மையாக பண்ணியிருக்கோங்கிற விஷயங்கள் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நண்பர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக பேசியவர்களின் வாக்கு சாதுரியத்தை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களின் வாக்கு சாதுரியம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மாலைக்கு பிறகு இன்று குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். யூ வில் பி ஃபீலிங் லோ. மனசெலவில் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா
நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கார், அவ்வளவுதானே தவிர மற்றபடி உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வண்டி வாகன அல்லது வீடு சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை தராது, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதைகள் கூடும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்பும் பொறுப்புகள் வருகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் உடம்புல இருக்குது. பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.